திருச்சியில் விசிக சார்பில் நடைபெறும் மத சார்பின்மை பேரணியானது தொடங்கியிருக்கிறது. ஜமால் முகமது கல்லூரி முதல் கேமிகன் பள்ளி வரை பேரணியானது நடைபெறுகிறது. இதில் விசிக கொடியுடன் படைசூட விசிக தலைவர் திருமாவளவன் இந்த பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழிநெடுகளும் திருமாவளவனுக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விசிக கொடியை கையில் ஏந்தியவாறு தொண்டர்கள் முழக்கமிட்டு இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியானது திருச்சியில் நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியானது திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து புறப்பட்டு குட்சட் ரயில்வே மேம்பாலம், தலைமை தபால் நிலையம், ஒத்தக்கடை வழியாக சாம்பியன் பள்ளி, அதனை தொடர்ந்து திருச்சி மாநகராட்சி அருகே நிறைவடைகிறது. இந்த பேரணியானது தற்போது தலைமை தபால் நிலையத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. பேரணி முடிவில் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுகிறார். இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி மற்றும் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மற்றும் முதன்மை செயலாளர் பாவரசு, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் உள்ளிட்ட பல விசிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமான இந்த பேரணியில் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பேரணியில் தமிழகம் முழுவதும் உள்ள விடுதலை சிறுத்தைகள் மாநில மற்றும் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகள், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினர், தொழிலாளர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கின்றனர். மதச்சார்பின்மையை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணியானது முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் அமைந்துள்ளது. தொடர்ந்து இந்த பேரணியில் 3 அலங்கார ஊர்திகள் இப்பேரணியில் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேரணி முடிவடைந்த பின்னர் திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு திருமாவளவன் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுகின்றார். இந்த பேரணியானது தொடர்ந்து தலைமை தபால் நிலையத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் வந்து கொண்டிருக்கின்றனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.